வெள்ள நிவாரண ஒருங்கிணைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் தமிழக அரசு இந்த விளக்கத்தை கொடுத்துள்ளது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். ரமேஷ், சொல்லுங்க, உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்கு? அதாவது கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ள நிவாரணப் பணிகளில் முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்று ஒரு சூரிய பிரகாசம் என்று ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்த உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து, அதாவது வெள்ள நிவாரணப் பணிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்படுகிறதா என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா ஆகியோரடங்கிய அந்த முதன்மை அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சோமியாஜி ஆஜரானார். அவர் சார்பில் வருவாய்த்துறை செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் மத்திய அரசு சார்பிலையும் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசு சார்பில், அதாவது அந்த வருவாய்த்துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் தமிழகத்தில் குறிப்பாக இந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முறையான ஒருங்கிணைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயும் மற்றும் பாதுகாப்புத்துறை, அதாவது இராணுவத்துடன் கூடான அந்த ஒருங்கிணைப்பு, தேசிய பேரிடர் மீட்பு குழு அந்த குழுவுடான ஒருங்கிணைப்பு என்பது முறையாகத்தான் நடைபெற்றதாகவும் இதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னையில் பொறுத்தளவு தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்கப்பட்டதாகவும், அது மட்டுமல்ல சென்னை பகுதிகளில் 15 மண்டலங்களில் 15 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த நிவாரணப் பணிகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல அரக்கோணம் மற்றும் தாம்பரத்தில் கூட தமிழகத்தைச் சேர்ந்த அந்த IAS அதிகாரிகள் அவர்கள் போய் அங்கே இருந்து அந்த இராணுவத்தினுடான, அதாவது தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை, இந்த 3 முப்படை அந்த படைகளுடனான அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அவரோட மீட்பு பணியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அதே போல் பொதுத்துறை சார்பில் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கக்கூடிய தமிழக அரசினுடைய பொதுத்துறை சார்பில் ஒரு கண்ட்ரோல் ரூம், ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அந்த மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகளாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிவாரணப் பொருட்கள் அனைத்துமே, அதாவது நிவாரணம் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உள் விளையாட்டு அரங்கில் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், அந்த பொருட்களும் தனித்தனியாக சேகரிக்கப்பட்டு அங்கு ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு அது மேற்பார்வையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை, அதாவது நிவாரண பணிகளை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே எந்த ஒரு ஒருங்கிணைப்பு பிரச்சனை இல்லை என்றும் ஒரு திட்டவட்டமான பதிலை இரு தரப்பிலுமே, அதாவது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் மற்றும் மத்திய அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் தெரிவித்தார்கள். இதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் உயர்நீதிமன்றம் இந்த பதில் மனுவை ஏற்றுக்கொண்ட பின்பு மறுவாழ்வு, அதாவது அந்த ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மறுவாழ்வு தொடர்பாக ஒரு பதில் மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இந்த நிவாரணத்திற்கு வரக்கூடிய பொருட்கள், அதாவது வெள்ள நிவாரணத்திற்கு வரக்கூடிய பொருட்களை அந்த வெள்ள நிவாரண பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. ரமேஷ், ஆக்கிரமிப்புகள் குறித்து உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பித்திருக்கு? இது பற்றி விளக்கமா சொல்லுங்க. அதாவது இந்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து, இந்த அடையாறு ஆற்றில் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுவிட்டது என்று தினந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புது பொதுநல வழக்கெல்லாம் தொடரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மனுநீதி நுகர்வோர் அமைப்பு என்ற அமைப்பின் சார்பில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் இந்த அடையாறு ஆற்று மற்றும் அந்த பக்கிங்காம் கால்வாய், கூவம் ஆறுகளில் இந்த ஆக்கிரமிப்புகள் இருந்தனால தான் இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்றும் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட வேண்டும். மேலும் தற்போது அந்த வெள்ளம் வடிந்த பின்பு அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், மேலும் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அங்குள்ள குப்பைகள் கொட்டப்படுவதாகவும், எனவே அது தடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த 3 ஆறுகள், அதாவது கூவம், பக்கிங்காம் மற்றும் அந்த அடையாறு, அந்த ஆறுகளுடைய எல்லைகளை, அதற்கான பவுண்டரிஸ், தடுப்பு சுவர்கள், இதுதான் ஆற்றினுடைய எல்லை என்று அந்த தடுப்பு சுவர்களை அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கையும் முதன்மை அமர்வு விசாரித்து ஒரு இடைக்கால உத்தரவாக யாரும் ஆக்கிரமிக்க கூடாது, அந்த 3 ஆறுகளையும், சென்னையில் முக்கியமான அந்த பிரதான அந்த 3 ஆறுகளையும் யாரும் ஆக்கிரமிக்க கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும். மேலும் அது குப்பைகளை கொட்டி அந்த ஆறுகளில் இருபுறமும் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்துள்ளார்கள்.